கர்த்தரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நாளிலும் உங்கள் மத்தியிலே வருவதற்கு தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக என் ஆண்டவருக்கு நான் அதிகமாய் நன்றி செலுத்துகிறேன். இங்கே அமர்ந்திருந்த பொழுது ஆண்டவரிடத்தில் நான் ஒரு அடையாளம் கேட்டேன். ஆண்டவரே, இன்றைக்கு இந்த வார்த்தையை நான் பிரசங்கிப்பதற்கும் நீர் எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி காத்திருந்த பொழுது ஆண்டவர் அந்த அடையாளத்தை உறுதிப்படுத்தினார். ஆகவே நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தையோடு உங்களோடு இடைபட போகிறார். இந்த வார்த்தையின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் தேவன் இந்த வருடத்தில் பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார். வாசிக்கலாம். ஆபகுக் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். அது தாமதிப்பது இல்லை. இதுதான் ஆண்டவர் இந்த வருடத்தில் என்னுடைய ஊழியத்திற்கு என்று கற்றுக் கொடுத்த ஒரு வாக்கு தத்துவம். அருமையான சார், ஜெபத்தை நடத்தி கடைசி பகுதிகள் கொண்டு வரும் பொழுது நெடுங்காலம் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும் என்று சொல்லக்கூடிய அந்த ஜெப குறிப்பை நடத்தி கொண்டு வந்த பொழுது சொன்ன ஒரு வார்த்தை, அது தாமதிப்பது இல்லை. இந்த வருடத்திலே அது தாமதிக்காதபடிக்கு தேவன் அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி ஒரு அருமையான காரியத்தை அவர்கள் பேசும் பொழுதுதான் நான் அதை அறிந்து கொண்டேன். தேவன் இந்த வருடத்திலே இந்த அருமையான சபைக்கு இன்றைக்கு வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் அது தாமதிக்காதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்ற போகிறார். நிச்சயமாகவே அது நிறைவேற போகிறது. அந்த வார்த்தையானது பொய் சொல்லாது. மனிதர்கள் பேசுகிற வார்த்தை மாறி மாறி பேசுவார்கள். ஆனால் தெய்வமாகிய இயேசு பேசுகிற வார்த்தை ஒரு நாளும் மாறாது. அவர் நமக்கு என்ன வார்த்தை சொல்ல நினைத்திருக்கிறாரோ அதை நிச்சயமாய் சொல்லுவார். அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே நிறைவேறும். ஆகவே அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. வேதாகமத்திலே அநேக வாக்கு தத்தங்கள் நமக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நமக்கு சொந்தம்தான். ஆனால் ஒவ்வொரு வாக்கு தத்தங்களை சுதந்திரிப்பதற்கு, அதை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம கையில் தான் இருக்குது. ஆண்டவர் வேதாகமத்தில் நிறைய வாக்குத்தை கொடுத்திருக்கிறார். அதை சுதந்திரிப்பது யாருடைய கையில் இருக்கிறது? நமது கையில் தான் இருக்கிறது. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறவர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவர். ஆனால் நாம் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? அதான் முக்கியம். நம்ம வாக்கு தந்த அந்த ஆண்டில் நீங்கள் அருமையாக ஆலயத்தில் ஒரு அருமையான சட்ட வாக்கியம் கொடுக்கப்பட்டிருந்து அதை அருமையான குருவான பேசியிருப்பாங்க. அதை தொடர்ந்து காணிக்கை பாடல் அல்லது ஏதோ ஒரு நிகழ்வில் நீங்கள் வந்து ஃப்ரெண்டில் போய் ஆல்டரில் போய் காணிக்கை வைத்து ஒரு வசன அட்டை எடுத்திருப்பீங்க. எல்லாம் கரெக்டு. இல்லை நீங்கள் 4 மாவடிக்கு போயிருப்பீங்க. ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் கடந்து போயிருப்பீங்க. பல இடத்துல உங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் அது நிறைவேற வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் அது நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த வருடத்திலே கர்த்தர் கொடுத்த அந்த வாக்கு தத்தம் அது தாமதிப்பதில்லை. எதிர்பார்த்து கொண்டிருக்கிற திருமண காரியம் இனி அது தாமதிப்பதில்லை. எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த கற்பத்தின் கனி இனி அது தாமதிப்பதில்லை. எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வேலை அது தாமதிப்பதில்லை. எதிர்பார்த்து கொண்டிருக்கிற குடும்பத்தினுடைய நன்மைகள் அது தாமதிக்காதபடிக்கு, அது வேலையாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க, அந்த காரியம் இனி தாமதிப்பது இல்லை. காரணம், கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு தரிசனம் வைத்திருக்கிறார். குறித்த காலத்திலே அந்த தரிசனத்தை ஆண்டவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். இந்த நாட்களில் கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய தரிசனத்தை ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றி வருகிறார். உங்கள் மத்தியில் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற நான் ஒருவேளை முழு நேர ஊழியன் அல்ல. அதோடு மாத்திரமல்ல, பாரம்பரியமிக்க
கிறிஸ்தவர்கள் கிடையாது. நாங்கள் பாரம்பரியமிக்க இந்து குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவர்கள். என்னுடைய வாலிப வயது வரைக்கும் இயேசுவை அறிந்தவன், ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவன். எப்படி இயேசுவை அறிந்தேன் என்று சொன்னால், நான் இருக்கக்கூடிய கிராமம் நல்லமால்புரம், அந்த அருமையான இடைச்சவிலையில் நான் வசித்து வருகிறோம். ஆகவே அங்கே ஒரு வேத கோயில் இருக்கிறது. ஆகவே இங்குள்ள ஜனங்கள் அந்த வேத கோயில் இருக்கிற தெய்வத்தை ஆராதிக்கிறார் என்று சொல்லி இயேசுவை அறிந்தவன், ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத வாழ்ந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் எங்கள் குடும்பத்தில் தேவன் ஒரு பெரிய தரிசனத்தை வைத்திருக்கிறார். எங்களை குறித்த ஒரு பெரிய தரிசனத்தை தேவன் வைத்திருக்கிறார். அந்த தரிசனத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார். எப்படி என்று சொன்னால், என்னுடைய தகப்பனார் தாயாருக்கு திருமணம் ஆகவில்லை. ஒருவேளை என்னுடைய தகப்பனார் இராணுவத்தில் பணிபுரிந்த நாட்கள். ஆகவே என்னுடைய தகப்பனாருக்கு யாருமே பெண் கொடுக்கவில்லை. அந்த நாட்களில் நான் சொல்லுவது கிட்டத்தட்ட 1960 வருடங்கள் நடந்த சம்பவம். அவர் வாலிபனாக இருந்த நாட்களிலே யாருமே தகப்பனாருக்கு பெண் கொடுக்கவில்லை. ஆனால் சொந்த அத்தை மகளை என் தகப்பனார் திருமணம் செய்ய ஆயத்தப்படுகிறார்கள். சொந்த அத்தை மாப்பிள்ளை, அதாவது எங்கள் அப்பாவுடைய மாமா, எங்கள் அம்மாவுடைய அப்பா, ஒரு சாமியாடி, ஏரல்ல இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட ஒரு இந்து கோயிலில் சாமியாடி கணக்கு சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் எங்கள் அம்மாவுடைய அப்பா. இப்படிப்பட்ட குடும்பத்தில் கணவன் மனைவியாக இணையப்பட்ட எங்களுடைய தாய் தகப்பனுக்கு 5 வருடம் குழந்தை இல்லாமல் இருந்திருக்கிறது. ஆகவே எங்கள் அப்பா இராணுவத்தில் இருந்த அந்த லீவ் பீரியடெல்லாம் எங்கே வருவாங்க அப்படின்னா ஊருக்கு வருவாங்க. 5 ஆண்டுகளுக்கு பிறகு எங்களுக்கு எங்கள் அம்மாவுக்கு அருமையான எங்கள் அக்கா, மூத்த அக்கா பிறந்தாள். பிறந்த உடனே ரொம்ப அவங்க சந்தோஷத்தில் அவளை வளர்க்க ஆரம்பித்தார்கள். நாட்கள் செல்லும் பொழுது என் மூத்த சகோதரி இயேசுவை தன் சொந்த இரட்சகராக 7ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுது அவளை ஏற்றுக்கொண்டாள். காரணம், என் அப்பா கூட பிறந்த அக்கா தங்கச்சி எல்லாம், அன்றைக்கு எங்கள் அத்தைமாரெல்லாம் அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். அவர்கள் மூலமாக இயேசுவின் அன்பு என் சகோதரிக்கு அறிவிக்கப்பட்டது. அவருடைய 7ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டாள். ஆனால் தகப்பனார் மிகவும் கடினமானவர். ஏனென்றால் இராணுவத்தில் பணிபுரிந்தபடினால் எங்களை ரொம்ப அதிகமாக அடிப்பார்கள். ஆகவே எங்கள் அக்காவை என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அவள் திருச்செந்தூரில் எல்லாருக்கும் திருநீர் வாங்கும் பொழுது அவள் வேண்டாம் என்று சொல்லி உதறினாலாம். அப்பொழுது அப்பா சொன்னார்களாம், நான் செத்தால் தான் நீ வேத கோயிலுக்கே போக முடியும் என்று சொல்லி கடினமான ஒரு வார்த்தையை எங்கள் அப்பா எங்கள் அக்காட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் அவள் ஆண்டவர் தான் மெய்யான கடவுள், இந்த இயேசு தான் மெய் தெய்வம் என்று சொல்லி அவள் உறுதியாய் நின்று கொண்டிருக்கிற நாட்களுக்குள் கர்த்தர் நடத்தினார். 9ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது எங்களுடைய ஆலயத்திலே ஞானஸ்தான ஆராதனை இருந்தது. அந்த நாட்களிலே இவள் எப்படியாவது இந்த வருடம் ஞானஸ்தானம் எடுக்க போகிறேன் என்று சொன்ன பொழுது என் தாய் தகப்பன் அதற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை. இல்லை, நாம் அந்த தெய்வத்தெல்லாம் வணங்கக்கூடாது, இந்த நமக்கு இதுதான் தெய்வம் என்று சொல்லி போவோம். ஆனால் இவள் மாத்திரம் ஆண்டவருக்காய் வயிறாக்கின்ற பொழுது என் தகப்பனாருக்கு ரொம்ப அதிகமாய் கோபம் வந்து விட்டது. இவளை அடித்து விட்டார். பாருங்க, நாட்கள் வந்தது. அந்த வாரங்கள் நெருங்கும் பொழுது எங்கள் அம்மாவுக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காண்பித்தார். ஒரு சாமியாடிக்கு பிறந்த மகள் தான் எங்கள் அம்மா. அவளுக்கு, எங்கள் அம்மாவுக்கு தேவன் ஒரு தரிசனம் கொடுத்தார். தரிசனம் என்றால் நாம் நினைப்பதை போல் சொப்பனம் அல்ல, கனவு அல்ல. நாம் கண்களை மூடி கொள்ளும் பொழுது ஏதோ ஒரு காட்சி காண்பிக்கப்பட்டது என்று சொல்லுவதை போல் அல்ல. அவருடைய மாம்ச கண்கள் திறந்திருந்த பொழுது கண்ட ஒரு தரிசனம் என்னவென்று சொன்னால், 2 தேவ தூதர்கள் சட்டைகளை அடித்து கொண்டு வருகிறார்களாம். அந்த 2 தேவ தூதருடைய அந்த வஸ்திரம், வெண் வஸ்திரம் பயங்கர வெண்மையாய் இருக்கிறதாம். அந்த 2 தூதர் நடுவிலே அன்றைக்கு எங்கள் நல்லமால்புரம் சேகரத்தில் இருந்த குருவானவர் கிறிஸ்டோபர் மான்சிங் அயர்வால் தோன்றுகிறார்களாம். நான் சொல்லுவது கதை அல்ல, நான் சொல்லுவது சொப்பனம் அல்ல, நான் சொல்லுவது நிஜமான காரியம். அந்த ஐயா தோன்றி சொன்னார்களாம், இவள் எனக்குரியவள். என் சகோதரி குறித்து ஐயா சொன்னார்களாம், இவள் எனக்குரியவள், இவளை விட்டுவிடு என்ற ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை தொனித்து விட்டு அந்த காட்சி மறைந்தது. எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னா, எங்கள் அப்பாட சொல்லி இவளை மட்டும் நம்ம வேத கோயில் கொடுத்துருவோம், மற்றபடி நம்ம வழிபடக்கூடிய தெய்வங்களை வழிபடும் என்று சொல்லி என் மூத்த சகோதரியை மாத்திரம் வேத கோயிலுக்கு அனுப்பிவிட்டார்கள். நாங்கள் யாரும் போக மாட்டோம். நாட்கள் வர வர நான் சிறுவனாக இருக்கிறேன். என்னை அவள் துணைக்கு, அவள் வாலிப மகளாக இருந்தபடியினால் ஆலயத்திற்கு துணைக்கு, அதாவது அவளோடு இருட்டிலே செல்ல வேண்டும் என்பதால் என்னை அவள் அழைத்து செல்வது வழக்கம்.
பழக்கம். அப்படியாக நான் சொன்ன நாட்கள் இந்த VBS சண்டே கிளாஸுக்கு அவள் அனுப்புவாள். அங்கே இயேசுவின் அன்பை நான் அறிந்தேன், ஆனால் வாலிப வயது வரைக்கும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே என் வாலிபத்திலே என் ஆண்டவர் என்னையும் சந்தித்தார். குடும்பத்திலே ஒரு பெரிய நெருக்கடியான ஒரு சூழ்நிலை சந்தித்த பொழுது என் தாய் தகப்பன் சொன்னார்கள், இதற்கு பிறகு நாங்கள் தற்கொலை செய்து கொள்ள போகிறோம், நீங்க வேணா சந்தோஷம் வாழ்ந்து கொள்ளுங்க என்று சொல்லி என் தாயார் ஒரு நெருக்கத்தின் மத்தியிலே ஒரு வார்த்தை சொன்னார்கள். இந்த வார்த்தையை கேட்டுவிட்டு நான் ட்ரைனிங் ஸ்கூல் படித்து கொண்ட நாட்கள் அங்கே நான் கடந்து சென்று நான் ஒரு மோட்டார் அறை, அதாவது ஒரு விவசாயி செய்யக்கூடிய அந்த மோட்டார் அறையிலே அமர்ந்து கொண்டு நான் ஒருவரோடு பேச ஆரம்பித்தேன். யார் என்று சொன்னால், தெய்வம் ஒருவர் உண்டென்றால் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற இந்த நிலைமை மாற வேண்டும். யார் அந்த தெய்வம்? இயேசுவே நீர் தெய்வம் என்று சொன்னால் எங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல மாற்றம் வேண்டும் என்று சொல்லி நான் ஒரு 4 மணி நேரம் போராடிவிட்டு என்னுடைய ரூம்க்கு நான் வருகிறேன். நான் அன்றைக்கு படுத்த பொழுது என் கண்களுக்கு முன்பதாக ஒரு பிரகாசமான ஒளி மின்னலை போல் பளிச்சு விட்டு அது என்னை விட்டு கடந்து போனதை உணர்ந்தேன். அதற்கு பிறகு என் குடும்பத்தில் ஏற்பட்ட அந்த நெருக்கத்தை கர்த்தர் மாற்றினார். நாட்கள் வந்த பொழுது இயேசு கிறிஸ்து என் வாலிபத்தின் நாட்களில் என்னை சந்தித்து என்னை ரட்சித்து என்னை அபிஷேகித்தார். நான் 2002 வருடத்திலே டீச்சரிங் படித்து முடித்தேன். 2002 ஆண்டின் கடைசி பகுதியிலே தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன். 2003 வருடத்திலிருந்து இந்த நாள் வரைக்கும் கர்த்தருக்கு என்று ஊழியம் செய்து வருவதற்கு தேவன் எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். மாத்திரமல்ல 2004 வருடத்திலே ஆண்டவர் கிருபையாய் எனக்கு அரசாங்க பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்கிற கிருபை கொடுத்தார். அன்றைக்கு நான் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் என்கிற பட்டணத்திலே 2004 வருடத்திலிருந்து 2013 வருடம் வரை பணியாற்றினேன். 2013 இருந்து இப்பொழுது வரைக்கும் அருகில் இருக்கிற சிறுவைகுண்டம் ஒன்றியத்தில் நான் பணியாற்றி வருகிறேன். ஆகவே ஆண்டவர் எங்களை குறித்த ஒரு தரிசனம் வைத்திருக்கிறார். ஒரு சாமியாடியை குறித்த ஒரு தரிசனம் எப்படி நிறைவேறுகிறது? இன்றைக்கு எங்கள் குடும்பத்தில் கர்த்தர் என்னை ஒரு ஊழியக்காரனாய் வைத்திருப்பது என்பது ரகசியம் என்னவென்று சொன்னால், இதில் தேவனுடைய திட்டம் இருக்கிறது, அது தாமதிக்காது. ஆகவே உங்களை குறித்தும் உங்கள் குடும்பங்களை குறித்தும் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டம் நிச்சயமாய் நிறைவேறும், அது தாமதிப்பது இல்லை. இந்த வருடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், அது நிறைவேற போகிறது. இத்தனை வருடம் காத்திருந்தீங்க, நெடுங்காலம் காத்திருந்த உங்க வாழ்க்கையில கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு நல்ல செய்தி என்ன தெரியுமா? மகனே மகளே, நீ பயப்படாதே, இனி அது தாமதிப்பது இல்லை. எதிர்பார்த்த நன்மைகளை கர்த்தர் இந்த வருடத்திலே உங்க வாழ்க்கையில நிறைவேற்ற போகிறார். ஆண்டவர் இந்த வருடத்திலே நிறைவேற்ற வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அதற்கான காரியத்தை நாம் வேதாகமத்தில் தியானித்து நாம் அதை சிந்தித்து அதற்கு நம்மை அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே அந்த தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். முதல் காரியம் வாசிங்க, ஆதியாகமம் 16 அதிகாரம் 9 வசனம். ஆதியாகமம் 16:9. போதும். முதல் காரியம், கர்த்தர் நம்மளை குறித்த தரிசனம் அல்லது தேவ சமூகத்தில் நாம் எதிர்பார்க்கிற அந்த நன்மை தாமதிக்காதபடி கடந்து வர வேண்டும் என்றால் அடங்கி இரு. நீங்கள் அடங்கி இருக்கும் பொழுது ஆண்டவர் தாமதிக்காதபடி துரிதமாய் ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே தருவார். இங்கே ஆகாருடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒரு பெரிய நெருக்கடி. ஏனென்று சொன்னால், ஒருவேளை 6 மாதம் 7 மாதம் வயிற்றிலே இஸ்மவேலை சுமந்து கொண்டு வருகிற நாட்கள். இங்கே நாச்சியாருடைய தொந்தரவு அதிகமாகிவிட்டது. ஆகவே இவள் வெளியே புறப்பட்டு வருகிறாள். அப்பொழுது தேவ தூதன் சொன்ன வார்த்தை, நீ அடங்கியிரு, உன் நாச்சியார் அண்டை நீ அடங்கியிரு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டம் வந்துட்டு அப்படின்னா நம்ம அடங்கி இருக்கிறோமா இல்லையா? ஆண்டவர் சில இடத்துல நம்மளை அடங்கி இருக்க சொல்லுவார். அங்கே தான் நாம் அடங்கி இருக்கணும். அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, என் வாழ்க்கையில் இவ்வளவு போராட்டம், இவ்வளவு பிரச்சனை இருக்குது, எப்படி அடங்கி இருக்க முடியும்? ஏன் அடங்கி இருக்க வேண்டும் என்றால், நம்ம வாழ்க்கையில் உபத்திரவம் கொடுக்கப்படுவது உண்மை. ஏன் இந்த உபத்திரவம் கொடுக்கப்படுது தெரியுமா?
ஒரு உபத்திரவமானது ஒரு மனிதனை உடைக்கும். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, உபத்திரவம் ஒரு மனிதனை உடைக்கும். அதே உபத்திரவம் ஒரு மனிதனை உருவாக்கும். அதே உபத்திரவம் ஒரு மனிதனை உயர்த்தும். இதை மறந்துடக்கூடாது. உபத்திரவம் ஒரு மனிதனை உடைக்கும், உபத்திரவம் ஒரு மனிதனை உருவாக்கும், உபத்திரவம் ஒரு மனிதனை உயர்த்தும். இதுதான் சத்தியம். ஆகவே தான் ஆகாரை பார்த்து தேவதூதன் சொல்றார், அடங்கியிரு. நீ உபத்திரப்படுகிறது தெரிகிறது, இன்னைக்கு நிந்திக்கப்படுறது தெரியுது, நீ அவமானப்படுறது தெரியுது, அந்த குடும்பத்தில் உன்னால வாழ முடியாதபடி நீ தடுமாறுகிற காரியம் தெரிகிறது. ஆனாலும் நீ அங்கே அடங்கியிரு. அடங்கி இருப்பாயானால் நான் உன்னை குறித்த தரிசனம், உன் சந்ததி குறித்த தரிசனத்தை நிறைவேற்றுவேன். இன்னைக்கு அடங்கி இருக்கிறோமா? நம்ம அடங்கி இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள்ள நம்ம என்ன செய்யணுமா? அடங்கி இருக்கணும். அப்படின்னு என்ன? பிரச்சனை வரதான் செய்யும். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பஞ்சு மெத்தையில் படுத்துறங்கிற வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை கிடையாதுங்க. உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கையில் நிறைய பாடுகள் இருக்கும், நெருக்கடி இருக்கும், உபத்திரம் இருக்கும், வேதனை இருக்கும். அங்கே தான் நம்ம இருந்தாகணும். நான் பாட்டுக்கு வெளியே வருவேனா நம்மளை குறித்த தரிசனம் நிச்சயமாகவே நிறைவேறாது. எனக்கு திருமணமானது நெய்வேலியை சார்ந்த ஒரு மகள். ஆகவே அவங்க சத்தியமங்கலத்தில் இருந்தாங்க. ஆகவே நாங்கள் திருமணமாகி 10 வருடம் கழித்து ஆண்டவர் கிருபையாக எனக்கு ஒரு டிரான்ஸ்ஃபரை கொடுத்த பொழுது, நான் இங்கே அருகில் இருக்கிற ஆழ்வார்த்தோப்பு என்ற கிராமத்தில் கடந்து வந்த பொழுது என் மனைவியை பார்த்து கேட்ட ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நான் பிறந்தது பட்டணத்தில், நான் வளர்ந்தது பட்டணத்தில், என்னை இப்படிப்பட்ட ஒரு பட்டிக்காட்டு கிராமத்துக்குள் கொண்டு வந்து ஏன் என்னை வேதனைப்படுத்துறீங்கன்னு கேட்டால், நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நான் கர்த்தருடைய கரத்துக்குள் அடங்கி இருக்கிறேன். அவர் என்னை எங்கே கொண்டு போகிறாரோ அங்கே தான் நான் போவேன், எங்கே இருக்க சொல்கிறாரோ அங்கே தான் இருப்பேன். 5 வருடம் கழித்து என்னுடைய சொந்த ஊருக்கே நாங்கள் போயிட்டோம். எங்கள் அப்பா அம்மா இருக்கிற இடத்துக்கு நாங்கள் போயிட்டோம். அப்பொழுதும் என் மனைவிக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் வருத்தமாகவும் இருந்துச்சு. ஆண்டவர் சொன்னார், அடங்கி இரு. கர்த்தருடைய கரத்துக்குள் நாம் அடங்கி இருக்க வேண்டும். ஆண்டவர் நடத்துகிற சில பாதை கடினமாக இருக்கும், இல்லை நான் சொல்லவில்லை. ஆண்டவர் உங்களை நடத்துகிற சில பாதைகள் கடினமாக இருந்தாலும் அந்த கடினமான பாதையின் மத்தியில் கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள் நாம் அடங்கி இருக்கும் பொழுதுதான் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். பக்தன் யோபை பாருங்க, எவ்வளோ போராட்டம் வந்துச்சு, எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, எல்லாவற்றையும் இழந்தான். அவனுடைய பிள்ளைகளை இழந்தான், தன்னோடு இருந்த எல்லா சொத்து எல்லா காரியத்தை இழந்தான். கடைசியாக மனைவியினுடைய அன்பை அவன் இழக்கிறான், சிநேகத்துடைய சிநேகத்தை இழந்து போய் விடுகிறான். ஆனால் பாருங்க, சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் என்னை கொன்று போட்டாலும் உண்மையே நம்புவேன். கர்த்தரை பார்த்து சொல்றான், நீர் என்னை கொன்று போட்டாலும் நான் உண்மையே நம்புவேன். என் மீட்பர் நீர் உயிரோடு இருக்கிறீர். எவ்வளவு நெருக்கம், எவ்வளவு போராட்டம். ஆனாலும் இந்த யோபு தன் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு கர்த்தருடைய கரத்துக்குள் யோபு அடங்கி இருந்தபடியினாலே அவன் இழந்து போன ஆசீர்வாதங்களை 2 மடங்கு அவன் திரும்ப பெற்றுக்கொண்டான். ஐயா, யோபு குறித்த ஒரு பெரிய தரிசனம். இன்னைக்கு யோபு நீதிமான், யோபு பரிசுத்தவான். அதே வேளையில் யோபு யார்? ஒரு நல்ல பணக்காரன் இருக்கிறான். இவனை இதை விட 2 மடங்கு உயர்த்தணும் என்பது தேவ திட்டம், தேவனுடைய தரிசனம். அது நிறைவேற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? உபத்திரவத்தின் மத்தியிலே, நெருக்கத்தின் மத்தியிலே, பிரச்சனையின் மத்தியிலே கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கும் பொழுதுதான் தேவனுடைய தரிசனம் நிறைவேறும். ஆகவே இந்த வருடத்திலும் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நீங்கள் நினைப்பீங்க, போயும் ஆண்டவர் இந்த குடும்பத்தில் போய் நான் வாழ்க்கப்பட்டுட்டேனே, போயும் என்னுடைய கணவனார் ஒரு குடிகார கணவனாக இருக்கிறாயே, போயும் எனக்கு இப்படிப்பட்ட பிள்ளைகள், போயும் எனக்கு இப்படிப்பட்ட பெற்றோர்கள் என்று சொல்லி இன்னைக்கு நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற இந்த நிலைமையை குறித்து வேதனையோடு வந்திருந்தாலும் சரி,
நீங்கள் அங்கே தான் அடங்கி இருக்க வேண்டும். அங்கே அடங்கி இருந்தால்தான் உங்களை வைத்து ஆண்டவருடைய தரிசனம் நிறைவேறும். பாருங்க, ஒரு சாமியாடி குடும்பத்தில் பிறந்த எங்களை ஆண்டவர் இன்றைக்கு ஒரு ஊழியக்கார குடும்பமாய் மாற்ற காரணம் அவருடைய பலத்த கரத்துக்குள் நாங்கள் அடங்கி இருந்தபடியினால் தேவனுடைய தரிசனம் ஏற்ற காலத்திலே நிறைவேற ஆரம்பித்தது. அடங்கி இருக்கும் பொழுது ஆசீர்வாதங்கள் தாமதிக்காது. ஆனால் அடங்கி இருக்கக்கூடிய இந்த நாட்கள் கடினமாயிருக்கும். நான் இல்லை என்று சொல்லவே இல்லை. நம்ம அவங்க லைஃப்பில் நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிற அந்த காரியம் உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் அடங்கி இருங்க, நிச்சயமாய் உங்களை குறித்த தரிசனத்தை கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அன்னாளுடைய வாழ்க்கையை பாருங்க, எவ்வளோ கடினமாக இருந்திருக்கும். அவளுக்கு குழந்தை இல்லை என்கிற ஒரே ஒரு காரணத்தினால் அவளை எவ்வளவு வேதனைப்படுத்தினார்கள், எவ்வளவு அவளை நிந்தித்து அவளை அவமானப்படுத்தினார்கள். ஆனால் அவள் கர்த்தருக்குள் அடங்கி இருந்தபடியினால் நாட்கள் வந்த பொழுது அந்த அன்னாளின் வயிற்றுக்குள் தான் ஒரு பெரிய தீர்க்கதரிசி பிறக்கப் போகிறான் என்கிற ஒரு பெரிய தேவ திட்டம் நிறைவேறுகிறது. அது சாதாரணமான காரியமே கிடையாது. அண்ணல் நினைச்சிருப்பா, கணவன் நம்மை அதிகமாக நேசிக்கிறது உண்மை, ஆனால் மற்றவங்க பேசுகிற அந்த வார்த்தையை கேட்கறத விட கடவுள் என்னை எடுத்துக்கொண்டால் நல்லா இருக்குமே என்று சொல்லி கூட அந்த அண்ணால் நினைத்திருக்க கூடும். அதை ஏழிய பார்த்து சொல்றாளா, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் என் இருதயத்தில் அத்தனை வேதனை இருக்கிறது. எல்லாவற்றையும் அவள் தேவ சமூகத்தில் என்ன செய்கிறாள், ஊற்றுகிறாள். சில நாட்களுக்குள் ஆண்டவர் அவளை குறித்து ஒரு பெரிய தரிசனத்தை நிறைவேற்றுகிறார். அவளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த குழந்தை யார் என்று சொன்னால் தான் முதல் பெயர்சவ மட்டும் தீர்க்கதரிசியாக ஒரு புத்திரனை சுமக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். அதோடு மாத்திரமல்ல, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு ராஜரீக மேன்மை உள்ள ஒரு குழந்தையை பெற்றெடுத்த தாயாக அவள் மாற்றப்பட்டாள். ஐயா, அடங்கி இருங்கள். கர்த்தருடைய கரத்துக்குள் அடங்கி இருக்கும் பொழுது தேவன் உங்களை குறித்த தரிசனத்தை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஆனால் அந்த கடினமான நாட்களை சகித்து கொண்டுதான் இருக்க வேண்டும். ஆகவே தான் ஆகாரை பார்த்து சொன்னார், உன் நாச்சியாரண்டை அடங்கியிரு, அவள் உன்னை வேதனைப்படுத்துவாள், உன்னை நிந்திப்பாள், உன்னை துன்பப்படுத்துவாள், ஆனாலும் அங்கே அடங்கியிரு, நான் உன்னை குறித்தும் உன் வயிற்றிலே பிறக்க இருக்கிற அந்த இஸ்மவேலை குறித்த தரிசனத்தை நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே அது தாமதிக்காதபடி நம்ம வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் முதல் குறிப்பு அடங்கி இருங்கள். இரண்டாவது வாசிக்கலாம், சங்கீத புஸ்தகம் 27:14. சங்கீதம் 27:14 போதும். ரெண்டாவது, முதல்ல அடங்கியிரு, ரெண்டாவது காத்திரு. நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். தரிசனம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். இன்றைக்கி நம்ம என்னென்ன காரியத்தில் காத்திருக்கிறோம்? அரசாங்கம் இன்றைக்கி என்ன கொடுக்குது? 3000 ரூபா பணம் கொடுக்குது, பொங்கல் பரிசு. நாங்கள் வர்ற வழியில் பார்த்தோம், என்ன இவ்வளோ திரள் கூட்ட ஜனங்கள் இருக்கிறாங்கன்னு பார்த்தா கடையே திறக்கலை, ஆனால் ஜனங்கள் இருக்கிறாங்க. என்ன காரணம்? 3000 பணத்துக்காக காத்திருக்கிறோம். ஒரு அற்ப காரியம் அரசாங்கத்தில் பெற்றுக்கொள்வதற்கு நாம் காத்திருக்கிறோம். நான் அதை தவறாய் சொல்லவில்லை, அது பெற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை என்று சொல்லவில்லை. ஒரு அற்ப காரியங்களுக்கு காத்திருக்கிற நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள காத்திருக்கிறோமா? அது அவசியம். அந்த காத்திருப்பு தான் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை குறித்த தரிசனத்தை நிறைவேற்றும். திருமணமான புதிதில் என் மனைவி சொன்ன ஒரு வார்த்தை, குடும்ப ஜெபத்தில் சொல்லுவாள், எங்கள் அம்மா அப்பாலாம் சர்ச்சுக்கு வரணும், அவங்க வரமாட்டாங்க. ஏன்னா இந்த சூழ்நிலையில் எங்கள் திருமணமான நாட்கள் என் மனைவி ஜெபித்தாள். அப்போ நான் என் மனைவி பார்த்து சொன்னேன், நீ நிறைய ஜெபம் பண்ணுறா நடக்கும், ஆனால் நீ பண்ணுறால இந்த ஜெபம் எங்கள் அம்மா அப்பாலாம் சர்ச்சுக்கு வர நினைக்கல, இது நடக்கவே நடக்காது அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் அவள் தெய்வ சமூகத்தில் தன் மாமனார் மாமியார் ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி அவள் காத்திருந்து ஜெபிக்க ஜெபிக்க நாட்கள் வந்த பொழுது கர்த்தர்
கர்த்தர் என் தாயாரையும் என் தகப்பனாரையும் ஆலயத்திலே அமர்வதற்கும் ஆண்டுடைய வார்த்தையை கேட்பது கிருபை கொடுத்தார். என் தகப்பனார் இன்றைக்கு வயது 87. அவர்கள் கடந்த அருமையான கிறிஸ்மஸ் அன்னைக்கு கூட எங்கள் சர்ச்சுக்கு வந்து திருவிருந்து எடுப்பதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். காரணம் என்ன தெரியுமா? ஒரு இப்படிப்பட்ட ஒரு பேக்ரவுண்டில் இருந்த இந்த குடும்பம் இன்றைக்கு ஆலயத்தில் வந்து எங்களை பார்க்குறவங்கெல்லாம் பார்ப்பாங்க, இப்படிப்பட்ட இவங்களா இந்த சர்ச்சுக்கு வந்திருக்கிறாங்க. இதற்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தார்கள். என் மனைவி காத்திருந்தால் மாத்திரமல்ல, நான் எப்படி ஊழியக்காரனாய் மாறினேன்னு சொன்னால், என் சகோதரி எனக்காக, அதாவது எனக்காய் மாத்திரமல்ல, அவளோடு பிறந்த 2 தம்பி ஒரு தங்கச்சி, அவளுக்கு மொத்தம் 4 பேர், எங்கள் ரட்சிப்புக்காக என் சகோதரி காத்திருந்தாள். நான் 4ஆம் கிளாஸ் படித்து கொண்ட நாட்களில் அவள் அழுது அழுது ஜெபம் பண்ணுவா. எதுக்கு தெரியுமா? என் தம்பி ரட்சிக்கப்படணும், என் தங்கச்சி ரட்சிக்கப்படணும், எங்கள் அம்மா அப்பா ரட்சிக்கப்படணும்னு சொல்லி அழுது அழுது ஜெபம் பண்ணுவா. நான் ஜன்னல் ஓரமாக இருந்ததை ரசித்து பார்ப்பேன். பார்த்து விட்டு அவள் 1 மணி நேரத்துக்கு மேலே அழுது ஜெபம் பண்ணிட்டு கதவை திறக்கும் போது நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? என் நெற்றில் திருநீரை பூசி குங்குமத்தை வச்சு, நீ என்ன ஜெபம் பண்ணால் நான் மாற மாட்டேன், நீ எவ்வளோ ஜெபம் பண்ணி பாரு, நான் மாற மாட்டேன் என்று சொல்லி அவளுக்கு சவால் விட்டவன் நான். இன்றைக்கு அவளுக்கு முன்பதாக கர்த்தர் என்னை ஊழியக்காரன் நிறுத்த காரணம் என்ன தெரியுமா? என் சகோதரி எங்கள் குடும்ப ரட்சிப்புக்காக அவள் காத்திருந்தபடியினால் தேவனுடைய தரிசனம் இன்றைக்கு எங்கள் குடும்பத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தேவ பிள்ளைகளை நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் காத்திருப்போம் என்று சொன்னால் ஆசீர்வாதங்கள் தாமதிக்காது. அடங்கி இருக்க வேண்டும். 2வது, கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் பொழுது அந்த தரிசனம் நிறைவேறாது. பாருங்க, தானியேல் வாழ்க்கையில் அவன் ஜெபிக்கிற ஒரு தெய்வ மனிதன், கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு தெய்வ மனிதன். அவனுடைய வாழ்க்கையில் வந்த ஒரு போராட்டம் என்ன தெரியுமா? நீ ஜெபம் பண்ணா சிங்க கெபிக்குள்ளே போடுவோம் என்று சொல்லி ஒரு பெரிய சட்டத்தை இயற்றி விட்டார்கள். உண்மை. ஆனாலும் தானியேல் காத்திருக்கிறது என்ன செய்யல, விடல. 30 நாள் கழிச்சும் காத்திருந்த ஒரே காரணத்தினால இந்த தானியேலை தூக்கி எங்கே கொண்டு போட்டாங்க? சிங்க கெபிக்குள்ள கொண்டு போட்டாங்க. சிங்கம் சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் சிங்கத்தின் வாயை அடைச்சார். அப்போ நீங்களும் நானும் ஜெபம் பண்ண வாயை திறந்தா மற்றவங்க வாயை கர்த்தர் அடைப்பார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் நம்ம வாயை திறந்து நம்ம ஜெபம் பண்ண போதும், நம்மளை விழுங்கணும்னு நினைக்கிற நிறைய பேருடைய வாயை கர்த்தர் அடைச்சிருவார். இப்போ சிங்கம் தானியேலை விழுங்கலான்னு எண்ணிக்கொண்டு இருந்துச்சு. ஆனால் தானியேல் தேவ சமூகத்தில் தன் வாயை திறந்து ஜெபம் பண்ணின ஒரே காரணத்தினால சிங்கம் தானியேலை சேதப்படுத்தல. இது அல்ல அற்புதம். அடுத்தது பாருங்க, ராஜா ஒரு சட்டம் இயற்ற. என்ன சட்டம் தெரியுமா? தானியேல் ஆராதிக்கிற ஆண்டவர் தான் இரட்சகர், அவரை தான் தேசம் ஆராதிக்கணும். எப்படி சாத்தியம்? இது எப்படி சாத்தியம்? தானியேல் ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு முக்கியமான அதிகாரியை பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஆனால் இவர் ஜெபிக்கிற தேவ சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு தேவ மனிதர். இவர் ஆண்டவரை பற்றி யாருக்குன்னு சொல்லலை. ஆனால் இன்றைக்கு அந்த தேசம் முழுமையும் ஆண்டவர் நிலை மாற்றப்படுகிறது, சட்டம் மாற்றப்படுகிறது. என்ன சட்டம்? இந்த தானியேல் ஆராதிக்கிற தேவனை தான் தேசம் ஆராதிக்கணும். எப்படி சாத்தியம்? இந்த தரிசனம் எப்படி நிறைவேறினது? தானியேலின் காத்திருப்பு ஜெபம். தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்கிற காத்திருப்பினால தான் தரிசனம் நிறைவேறும். அருமையான திருமண்டலம் அநேக திருச்சபைகளை கர்த்தர் எழுப்பி கொடுத்திருக்கிறார். இதை குறித்த ஒரு பெரிய தரிசனத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நிறைவேறாம போய் கொண்டிருக்குது. காரணம் தெரியுமா? திருச்சபைக்காகவும் திருமணங்களுக்காக நாம் காத்திருக்கல. நம்ம மற்றவங்களை குறை சொல்லி கொண்டு இருக்கிறோம், குற்றப்படுத்துகிறோம். அது தவறு. நாம் காத்திருக்க வேண்டிய தேவ சமூகம். இதை நன்கு அறிந்தவன் தானியேல். ஆகவே தான் தேவ சமூகத்தில் தானியேல் காத்திருந்த ஒரே காரணத்தினால தேசத்தை ஆண்டவர் அண்டே அவன் எளிதாய் வழி நடத்தினான். உங்களுடைய காத்திருப்பின் ஜெபமானது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக என்ன செய்யும்? அற்புதங்களை கொண்டு வரும். ஆண்டவர் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்களை குறித்த ஒரு தரிசனம் நிறைவேற்றப்படணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக காத்திருக்கணும். நீங்கள் காத்திருக்கலனாலும் கூட கர்த்தர் உங்களை காத்திருக்க வைப்பார். ரெண்டு காரியம் கொடுக்க இந்த வருஷத்தில். ஒன்று, நீங்கள் கவனமாக காத்திருந்துருங்க. காத்து இருக்கலைன்னா அவர் காத்திருக்க வைப்பார்.
எப்படின்னா 2023 வருடத்தில் எனக்கு நிறைய ஊழியெல்லாம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு ஒரு பக்கம். அதே நேரத்தில் எனக்கு நிறைய ஆஃபீஸ் ஒர்க்கு நிறையா கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ரொம்ப நெருக்கத்தின் மத்தியிலே நான் காணப்பட்ட பொழுது எதிர்பாராத விதமாக நான் ஒரு விபத்திலே சிக்கி கொண்டேன். ஏன்னா நான் ஊழியமும் ஓடணும், வேலைக்கும் போகணும். ஸோ நான் காத்திருக்கிறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது. அதனால் என்னுடைய லைஃப் வேறு மாதிரி போய் கொண்டு இருக்கிற அந்த நாட்களில் ஒரு விபத்து எனக்கு நேரிட்டது. என் வலதுகால் முழுவதும் என்னுடைய வலதுகால் முறிந்து அது ஒரு மேஜர் ஆப்ரேஷன் பண்ணப்பட்டு என்னால் நடக்க முடியாதபடி 6 மாதம் அளவு நான் பெட் ரெஸ்ட்டில் இருக்கும்படியான ஒரு நாட்களுக்குள் நான் தள்ளப்பட்டேன். ஸ்கூலை முடித்து விட்டு வீட்டுக்கு திரும்பி வரும் பொழுது என்னுடைய வாகனத்துக்கு குறுக்காக நாய் விழ, நான் கீழே விழ என்னுடைய வலதுகால் முறிந்து விழுந்தது. 6 மாதம் பெட் ரெஸ்ட்டில் இருக்கிற நாட்களிலே நான் தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவர் அந்த நாட்களிலே என்னை காத்திருக்க வைத்தார், ஜெபிக்க வைத்தார். அதற்கு பிறகு ஆண்டவர் என்னை ஊழியத்திலே அதிகமாக பயன்படுத்த வைத்தார். அப்பொழுது புரிந்தது, என்னை குறித்த தேவ தரிசனம் நிறைவேற வேண்டும் என்றால் நான் தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். நான் காத்திருக்கவில்லை என்றால் கர்த்தர் என்னை காத்திருக்க வைப்பார் என்கிற சத்தியத்தை நான் அறிந்து கொள்ள முடிந்தது. அப்போ உங்களை குறித்து ஆண்டவர் ஒரு தரிசனம் வச்சிருக்கிறார் அப்படின்னா அது நிறைவேறணும். அப்படின்னா கண்டிப்பாக தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். என்ன ஆச்சரியம் என்றால் கடந்த 2025 வருடம் இதே போல் 2 நாட்களிலே நல்ல அருமையான நம்முடைய யோவான் பேராலயத்தில் வைத்து 3 நாட்கள் நற்செய்தி கூட்டத்திலே கர்த்தர் என்னை பேச வைத்தார். சாத்தியமே கிடையாதுங்க. எனக்கு எந்த ஒரு பேக்ரவுண்டும் கிடையாது, எந்த பெரிய பெரிய ஊழியக்காரங்க எனக்கு எந்த பழக்கம் கிடையாது. நான் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சாதாரண இடைநிலை ஆசிரியர். என்னை எப்படி அந்த ஆலயத்தில் கர்த்தர் கொண்டு போய் 3 நாட்கள் அந்த நற்செய்திக்குள்ள பேச வைத்தார் என்று சொன்னால் அதற்காகத்தான் 2 வருடத்துக்கு முன்பதாய் கர்த்தர் எனக்கு ஒரு ஆக்ஷன் கொடுத்து காத்திருக்க வச்சிருக்கிறார். அந்த காத்திருப்பினால தரிசனம் எப்படி நிறைவேறது பார்த்தீங்கன்னா அது ஆச்சரியமாக இருக்கிறது. நான் நினைச்சு பார்த்தேன், இவ்வளோ பெரிய ஆலயத்தில் 3 நாட்கள் நற்செய்தி கூட்டமா என் கூட இருக்க நிறைய பேர் ஆச்சரியப்பட்டாங்க. சார் நீங்களா போறீங்க, உண்மைதானா? அந்த நோட்டீஸ் அச்சடிச்சு இருந்திருக்காங்க. அந்த நேசஸ் அந்த நிறைய பேர் என்ன ஃபோன் பண்ணி கேட்டாங்க, அந்த சுதாகர் நீங்க தானான்னு கேட்டாங்க. ஏன்னா இவருக்கு இந்த சர்ச்சில் எப்படி வாய்ப்பு கொடுப்பாங்க? காத்திருக்கும் பொழுது கர்த்தர் கனப்படுத்துவார். காத்திருக்கும் பொழுது கர்த்தர் கனப்படுத்துவார். காத்திருக்கும் பொழுது தரிசனம் நிறைவேறும். இதுதான் நிதரிசனமான உண்மையாய் இருக்கிறது. தேவ ஜனங்களே, தேவ சமூகத்தில் காத்திருங்கள், அது தாமதிக்காதபடிக்கு நிச்சயமாய் நிறைவேறும். 3ஆவதாக லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 50 வாசிங்க. லூக்கா 8:50. போதும். 3ஆவது விசுவாசம் உள்ளவனாயிரு. முதல்ல சொன்னேன் அடங்கி இருக்க வேண்டும், 2ஆவது காத்திருக்க வேண்டும், 3ஆவது விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். விசுவாசம் என்றால் என்ன? ஒரு கேள்வி. விசுவாசம் என்றால் என்ன? ஆண்டவர் விசுவாசிப்பது விசுவாசம், ஆண்டவரை நம்புவது விசுவாசம். அதல்ல, நம்புவதற்கு ஏதுவல்லாத சூழ்நிலையில் ஒரு மனிதன் தெய்வத்தை நம்புவதற்கு பெயர் விசுவாசம். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. விசுவாசம் என்பது நம்புவதற்கு ஏதுவல்லாத சூழ்நிலையில் தெய்வமாகிய இயேசுவை நம்புவதற்கு பெயர் தான் விசுவாசம். இங்கே ஜெப ஆலய தலைவனுடைய வாழ்க்கையை பாருங்க. இயேசு என் வீட்டுக்கு வரணும், என் பிள்ளையை தொடணும், என் பிள்ளை சுகமடைவாள். அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசத்தோடு போகிறாரு. இயேசுவிட்ட கூப்பிடுறாரு, இந்த மாதிரி என் மகா உடம்பு சரியில்லாமல் இருக்கிறா, நீங்கள் வாங்க, வந்து என் குழந்தைக்கு தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, சுகம் அடைவான்னு சொல்லி இயேசுவே அன்போடு அழைச்சிட்டு வராரு. வர்ற வழியில் தான் ஒரு பிரேக் ஆகுது. இன்னொரு அற்புதத்தை இயேசுப்பா செய்கிறாங்க. 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு ஒரு அற்புதம் நடந்தனால அங்கே ஒரு கால தாமதம் நடந்து கொண்டிருந்த பொழுது ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தி வந்துச்சு? போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், உன் குழந்தை மரித்து போனது. இந்த செய்தியை கேட்ட மாத்திரத்தில் அவனுடைய உள்ள ரொம்ப என்ன செஞ்சிருக்கோம்? உண்மையா கலங்கி இருக்கும், பயப்பட்டிருக்கும். ஏன் அப்படின்னா இவர் ஒரு ஜெப ஆலயத்துக்கு தலைவர். அப்போ ஜெப ஆலய தலைவருக்கே இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்துச்சுன்னா அங்கே வரக்கூடிய மற்ற பீப்புள்ஸ் எப்படி இருப்பாங்க? அதை சந்திக்கணும், ஃபேஸ் பண்ணணுங்கிற ஒரு கவலை. வீட்டில் மனைவி
நீர் இந்த இயேசுவுக்கு ஊழியம் பண்ணி கடைசியில் பிள்ளை சாக கொடுத்தா மிச்சம் அவ வார்த்தையை கேட்கவா? சமுதாயத்தை எப்படி நான் ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிற நிறையா கலக்கமும் பயமும் நிறைந்தவனாய் இந்த ஜெப ஆலயத்தில் காணப்பட்ட பொழுது ஆண்டு சொன்னார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆனால் ஆண்டு சொன்னான் தலையாட்டியிருப்பார். வீட்டுக்கு போகிற வரைக்கும் உள்ளம் பல கேள்விகள் எழும்பியிருக்கும். ஆண்டு சொன்னார், விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆண்டு போய் அந்த குழந்தைய தொழுகிறார். அந்த குழந்தையை தொட்ட உடனே என்ன நடந்துச்சு? அந்த குழந்தை உயிரோடு எழும்பிற்று. ஏன்? அதாவது அந்த 100க்கு அதிபதி என்ன சொல்கிறான்? நீர் ஒரு வார்த்தையை சொல்லு, என் வேலைக்காரன் சொஸ்தமாகும். அது அவர் விசுவாசம். வார்த்தை சொன்னால் நடக்கும். இங்கே 12 வருடம் பெருமாள் ஸ்திரீ வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொடும் பொழுது வல்லமை என்னை தொடும். அது அவளுடைய விசுவாசம். இவருடைய விசுவாசம் என்ன தெரியுமா? நீர் எங்கள் வீட்டுக்கு வரணும், என் பிள்ளை மேலே கை வைக்கணும், அப்போ சுகமாவாள். இப்போ நிறைய பேர் ஊழியக்காரங்கிட்ட என்ன பார்ப்பாங்க? பிரசங்கம் மணிக்கணக்கு கேட்பாங்க. பிரசங்கம் முடிச்சுட்டு ஊழியக்காரங்கிட்ட தலையை கொடுத்தாதான் எனக்கு சுகமாகும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது அப்படி தான் நடக்கும். இந்த ஜெப ஆலய தலைவனுடைய விசுவாசம் என்ன தெரியுமா? என் வீட்டுக்கு வரணும் ஏசப்பா, வந்து என் பிள்ளையை தொடணும், தொட்டால் என் பிள்ளை குணமாகும். இது இந்த ஜெப ஆலயத்தினுடைய விசுவாசம். அதை நிறைவேறுவதற்கு நம்புவதற்கு ஏதுவல்லாத சூழ்நிலை வரும். அந்த சூழ்நிலையிலையும் யாரை நம்பணும்? இயேசுவை நம்புவதற்கு பெயர் தாங்க விசுவாசம். அந்த விசுவாசம் நமக்குள் இருக்கும் பொழுது தேவனுடைய தரிசனம் நிச்சயமாய் நிறைவேறும். 2009 வருடம் எனக்கு திருமணமாகி 3 வருடம் கழித்து தான் எனக்கு அருமையான ஒரு பெண் குழந்தை பிறந்தாள். பிறந்த அன்று அவள் பலகீனப்பட்டால். காரணம், அவள் வயிற்றுக்குள் இருக்கும் பொழுது பலகீனப்பட்டால் மருத்துவர் அவளை சிசேரியன் பண்ணி வெளியே எடுத்தார்கள். எடுத்தபோது டாக்டர் சொன்னார்கள், இந்த குழந்தை சற்று பலகீனமாக இருக்குது, அதனால் நாங்கள் ஐசியூ வார்டில் வைத்து கேர் பண்ணணும்னு சொன்னாங்க. ஓகேன்னு சொன்னேன். அதிகாலை 1 மணிக்கு மகள் பிறந்தால் 4 மணிக்கு ஒரு ரிப்போர்ட் வாங்கினாங்க. என்னென்னா, உங்கள் குழந்தை கொஞ்சம் சீரியஸாக இருக்குன்னாங்க. நானும் எழுதி கையெழுத்து போட்டேன். 5 மணிக்கும் அப்படி தான் எழுதினாங்க, மிகவும் மோசமான நிலைமையில் இருக்குன்னு சொன்னாங்க. நான் அதையும் எழுதி கொடுத்தாங்க, கையெழுத்து போட்டேன். 6 மணி ஆச்சு. குழந்தையோட உடல் முழுவதும் ப்ளூ கலராக மாறிட்டு, ப்ளூஸ் அப்படின்னு மாறிடுச்சு. ஸோ இந்த குழந்தை மரித்து போய்விடும். ஆகவே இந்த குழந்தையை எங்களால் காப்பாற்ற முடியாது என்று சொல்லி நான் அப்பொழுது சத்தியமாக இருந்தேன். அங்கே இருந்த டாக்டர் சொல்லிவிட்டார்கள், என்ன செய்வதுன்னு தெரியாமல் என்ற பொழுது சொன்னாங்க, நீங்கள் வேண்டுமென்றால் கோயம்புத்தூருக்கு எடுத்து கொண்டு போய் பாருங்க அப்படின்னு சொன்ன பொழுது நாங்கள் குழந்தையை கோயம்புத்தூர் கொண்டு போகிறோம். பாருங்கள், ஒரு 10 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணியிருப்போம். அந்த குழந்தைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் செயற்கையான ஒரு சுவாசத்தை கொடுக்கணும். சுவாசத்தை கொடுத்து கொண்டிருக்கிற அந்த ஆக்சிஜன் சிலிண்டரில் இருந்து தண்ணி வருது, காற்று வர வேண்டும், தண்ணீர் வந்து விட்டது. டிரைவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, இது பிழைக்காது, நம்ம வண்டியை வீட்டுக்கு திருப்போம், இல்லை நீங்கள் வண்டியை ஓட்டுங்க. அதற்கு பிறகு 50 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி நாங்கள் கோயம்புத்தூர் ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் மகளை அட்மிட் பண்ணும்போது டாக்டர் சொன்னாங்க, ஒரு மரித்து போன குழந்தையை கொண்டு வந்திருக்கீங்க. அந்த குழந்தையினுடைய 2 நுரையீரலும் கெட்டு போய்விட்டது, இருதயம் செயலிழந்து போயிருக்கிறது, இந்த குழந்தையை எங்களால் காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னார். நான் டாக்டர் சொன்னேன், எப்படியாவது என் குழந்தையை காப்பாற்றி தாருங்கள்னு சொல்லி நான் அவரிடம் ரொம்ப ரெக்வஸ்டாக கேட்டதுனால அட்மிட் பண்ணாங்க. 17 நாள் மகள் ஐசியூவால் வைக்கப்பட்டிருந்தால். அவளுடைய மூக்கு வழியாக 2 டியூப், அவருடைய வாய் வழியாக 5 டியூப் அவருடைய வயிறு பகுதியில் இணைக்கப்பட்டிருக்கும். அவருடைய நிறைய மானிட்டர்லாம் வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு முறையும் டாக்டர் வந்து என்கிட்ட சொல்லும் பொழுது, ரிப்போர்ட்டை பாரு, உன் குழந்தை பிழைக்காது, அதனால் நீ நம்பாத அப்படின்னு தான் டாக்டர் சொன்னார். 17ஆம் நாளில் டாக்டர் கூப்பிட்டு சொன்னார். என்ன சொன்னார்னா, இதுக்கு மேலேயே குழந்தைய மிஷினில் வைக்க முடியாது, பிஞ்சு குழந்தை, ஸோ குழந்தைய நாங்கள் ரிமூவ் பண்ண போகிறோம். ரிமூவ் பண்ணால் எப்படி தருவோம் தெரியுமா? செத்த குழந்தை தருவோம், சடலமாய் பாடியை தருவோம், வாங்குவதற்கு ஆயத்தமாக இரு. என்னுடைய உள்ளம் நொறுங்கி போனது. ஆண்டவரை பார்த்து கேட்டேன், வெயிட் பண்ணு, பொறுத்துக்கோள் அப்படின்னார். இப்போ நான் நினச்சேன், இது நமக்கு என்னடா இப்படி ஆண்டோட வார்த்தை பொறுத்துக்குள் வருதுன்னு சொல்லி ரொம்ப கலங்கின நிலைமையில் குழந்தைய மிஷின்லேருந்து ரிமூவ் பண்ணுறாங்க. அதாவது எல்லாம் என்னென்ன மிஷினில் அவ்வளோ மாட்டியிருந்தாங்க எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு செய்தி வருகிறது, உங்கள் குழந்தை மரிக்கவில்லை, அவள் உயிரோடு இருக்கிறாள். காரணம் என்ன தெரியுமா? இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார் என்று நான் பிரசங்கிப்பதற்காக. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் பல கிராமங்களில் சென்று இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார், மரித்தவரையும் இயேசு உயிரோடு எழுப்புவார் என்று நான் கர்த்தரை குறித்து
பேசுவதற்கு என் வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதிச்சாருங்க. ஒரு பெரிய மரண போராட்டம், மரணம் நடந்த நிகழ்வே நடந்தா கூட கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். இன்னைக்கு நான் பெருமைக்கே சொல்லலைங்க, நீங்கள் வேணும் விசாரித்து பாருங்க. நல்லமால்புரம் சேகரத்தில் கடந்த 3 வருடத்துக்கு மேலாக கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அன்பு மகள் தான் ஆர்கனிஸ்டாக இருக்கிறார். நான் பெருமைக்கை சொல்லவில்லை. ஒரு மரித்துவன சடலத்தை இயேசு உயிரோடு எழுப்பி எந்த கிராமத்திலே அற்பமாக எங்களை பேசினார்களோ அதே கிராமத்திலே அதே சபை நடுவிலே மகிமையான ஊழியத்தை என் அன்பு மகள் செய்து வர காரணம், தேவன் எங்களை குறித்த அந்த தரிசனம் நிறைவேறுகிறது. அந்த தரிசனம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நம்புவதற்கு ஏதுவல்லாத சூழ்நிலையிலும் இந்த கர்த்தரை நாங்கள் நம்பிக்கொண்டிருந்தோம். அதுதாங்க நம்ம வாழ்க்கையில் தரிசனத்தை நிறைவேற்றும். ஐயா, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் சூழ்நிலை எதிராக இருக்குதா? பயப்படாதீங்க. சூழ்நிலையை காட்டிலும் ஆராதிக்கிற தெய்வம் அவர் பெரியவராய் இருக்கிறார். நான் பகிரங்கமாய் சொல்லுவேன், மனிதன் தன் கரத்தில் வைத்திருக்கிற பணத்தை கொண்டு எதை வேணால் சம்பாதிப்பான், ஆனால் தன்னுடைய ஜீவனை சம்பாதிக்க முடியாது. நம்முடைய கண்களுக்கு முன்பாக வெந்து போன ஒரு காட்சி நல்லா தெரியும். கொரோனா நாட்கள் லட்ச கோடி வைத்திருந்தாங்க. இப்போ சிலர் லட்சம் வச்சிருக்காங்க, சில கோடி வச்சிருக்கிறாங்க. நான் சொல்கிற நபர்கள்லாம் லட்ச கோடி, அதாவது அவருடைய வருமானம் எத்தனை கோடி? 5 லட்சம் கோடி வச்சுருந்தாங்க. ஆனால் வந்த கொரோனாவில் அந்த லட்ச கோடி வச்சு என்ன செய்ய முடியல, காப்பாற்ற முடியலைங்க. ஆனால் ஒன்றுமே இல்லை, இந்த ஏசப்பாவை மட்டும் நம்பி இருந்தோம். மரித்து போன குழந்தையை கர்த்தர் திரும்ப கொடுத்தார். இந்த இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமா? மரணத்தை ஜெயித்த ஒரு தெய்வம். அந்த தெய்வத்தை நம்பி பாருங்கள், அவர் உங்களை வாழ வைப்பார், உங்களை உயர்த்துவார். ஒரு நாளும் உங்களை வெட்கப்பட அவர் விடவே மாட்டார். ஆனால் நம்புவதற்கு ஏதுவல்லாத சூழ்நிலையில் இந்த தெய்வமாகிய இயேசுவை நம்பணும். இன்னைக்கு மனுஷனை நம்புகிறோம், அதிகாரியை நம்புகிறோம், அரசியல்வாதி நம்புகிறோம், ஆனால் இயேசுவை நம்ம நம்புகிறோமா? நம்பலை. அதனால தான் நம்மளை குறித்த தரிசனம் இன்னும் நிறைவேறாமல் இருக்குது. இயேசுவை நம்புங்கள். சூழ்நிலை எதிராக இருக்குதா? பயப்படாதீங்க. அன்னு சொன்னார்ல, அக்கறைக்கு போவோம் வாருங்கள், அழைத்தவர் உண்மை உள்ளவர். ரைட்டு, எல்லாரும் படகுல ஏறி உட்கார்ந்துருக்குறாங்க. ஏசப்பா கொஞ்சம் அமைதியை தூங்கிட்டாரு. திடீர்னு என்ன வந்துச்சு? பயங்கரமான புயல் காற்று அடிக்குது, கடல் கொந்தளிக்குது. சீச சொல்லுகிறார், ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? இவர் மட்டும் மடிந்து போறாரு. அந்த படகு யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறா. அவர் சொல்றார், ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? நான் உங்களோடு கூட இருக்கவில்லையா? இன்னைக்கு ஏசப்பா நம்ம உள்ள வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்றோம்? பயப்பட்டுட்டு இருக்கிறோம். ஏசப்பா சில காரியத்திற்கு அமைதியாக இருப்பார், சில காரியத்தில் விசுவாச பரீட்சை செய்வார். எங்க உலகத்தில் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விலை மதிப்புள்ள ஒரு பொருள் என்ன? தங்கம். அருமையான நம்ம சாட்சி சொன்னாங்கல்ல, அந்த மனுஷன் அதையும் ஆண்டவர் காப்பாற்றணும், கணவனையும் காப்பாற்றணும், என்னையும் காப்பாற்றணும். ஏன்னா ரொம்ப முக்கியமாக என்ன பண்ணுது? இன்னைக்கு தங்கத்தினுடைய மதிப்பு அதிகமாக இருக்குது. அப்போ அந்த தங்கமானது அக்கினி கொண்டு சோதிக்கப்படும். அதை விட விலை மதிப்புள்ள விசுவாசம் அக்கினியை போன்ற பிரச்சனை வரும். அதன் மத்தியில் நிற்கணுங்க, ஸ்டாண்ட் பண்ணணும். அதான் முக்கியம். விசுவாச பரீட்சையை கர்த்தர் கண்டிப்பாக கொடுப்பா. சாதாரணமான ஸ்கூலில் காலாண்டு அரையாண்டு ஆனுவல் எக்ஸாம் வைக்கிறோம். ஏன்? அடுத்த வகுப்புக்கு இவள் தகுதியானவளா என்று தேர்ச்சி வைப்பதற்கு. அதே போல தான் கிறிஸ்துவ வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு நம்ம தகுதியுடையவளா என்பதை பரலோகம் சோதிக்கிறதுக்கு பேர் தான் விசுவாச சோதனை, விசுவாச பரீட்சை. அதில் கர்த்தர் பக்கம் நம்ம நிற்கணும். நம்ம கர்த்தர் பக்கம் நிற்காம வெளியே போயிட்டு நம்ம அவுட் ஆயிடுவோம். ஸோ இங்கே எந்த சூழ்நிலை வந்தாலும் நாம் பயப்படக்கூடாது. விசுவாசமாக இருக்கும் பொழுது ஆண்டு நிச்சயம் நிறைவேற்றுவா. அக்கறைக்கு போவோம் என்று அழைத்தவர் கண்டிப்பாக அக்கறை கொண்டு போயிடுவார். இடையில வரத்தாங்க செய்யும் பிரச்சனை, நெருக்கடி வரத்தாங்க செய்யும். புயல் போல காற்று அடிக்கும், கடலை போல கொந்தளிக்கும். எது நடந்தும் சரி, என்னோடு இருக்கிற கர்த்தர் யார்? பெரியவராயிருக்கிறார். உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நம்மோடு இருக்கிற கர்த்தராகிய தேவன் அவர் பெரியவராயிருக்கிறார். எத்தனை மந்திரவாதி நமக்கு எதிராக மந்திரம் பண்ண பரவாயில்ல, பயப்படாதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் மந்திரவாதியை பார்த்து பயப்படுறாங்க.
எனக்கு விரோதமாக நிறைய பேர் சூனியம் வைப்பாங்க. சுற்றி இருக்கிற எங்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, நிறைய சூனியம் வைப்பாங்க, ஏவல் வைப்பாங்க. இதுக்கெல்லாம் பயந்த ஊழியம் பண்ண முடியாது. என் கால் முறிந்தது எனக்கு தெரியும். இவன் ஊழியம் செய்யக்கூடாது, இவன் முடங்கணும் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட குடும்பம் எனக்கு விரோதமாக வைத்தது எனக்கு தெரியும். ஆனால் கர்த்தர் என்னை முடங்க வைக்கலைங்க. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 2 வருடம் தாண்டி போய் கொண்டிருக்குது. ஊழியம் விரிவடைய ஆரம்பித்தது. ஆண்டவர் என் ஊழியத்தின் எல்லையில் விரிவடை வைத்தார். நான் இங்கே உட்கார்ந்து தான் யோசித்தேன். நிறைய பேர் நமக்கு தரிசனம் சொன்னாங்க. என்ன தரிசனம்? உன்னுடைய நீ வெளிநாட்டுக்கெல்லாம் போய் ஊழியம் பண்ணுவா, வெளி மாநிலம் போவா. நான் ஆண்டவர் கேட்டேன், ஆண்டவரே அதெல்லாம் என்ன நிறைவேறவே இல்லையே, அது எப்போ நிறைவேறும் நான் ஆண்டவர் கேட்க சொன்னார். இன்றைக்கி நீ பண்ணுற பிரசங்கம் நான் ஒவ்வொரு நாளும் காலையில் ஒரு 5 நிமிஷம் டிவோஷன் செய்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பேன். அதே போல் ஒவ்வொரு நாளும் இரவு 9:30 மணிக்கு நானும் அருமையான ஜெயரேசரும் இணைந்து ஒரு ஐக்கியம் வைத்திருக்கிறோம். அதில் நாங்கள் ஜெபத்தை நடத்துவோம். இதில் கலந்து கொள்ளக்கூடிய ஜனங்கள் இந்தியாவில் உள்ள மட்டுமல்ல, தேசத்தை தாண்டி இருக்கிற ஜனங்களும் இருக்கிறார்கள். தேசங்களை தாண்டி இருக்கிற ஜனங்களுக்கும் அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். இருக்கிறது என்னதோ ஒரு சின்ன கிராமத்தில் கர்த்தருடைய வார்த்தையை எங்களை கொண்டு கர்த்தர் தேசங்களுக்கு அப்பால் கொண்டு போய் ஒரு பெரிய தரிசனத்தை என்ன செய்கிறார், கர்த்தர் நிறைவேற்றுகிறார். அந்த நான் பெட்டில் இருந்து 6 மாதங்கள் நடக்க முடியாது. ஏன்னா என்னுடைய வலது காலில் ஒரு பெரிய ராடை மாட்டியிருந்தாங்க. அது கிட்டத்தட்ட அது பல கிலோஸ் இருக்கும். அந்த ராடை என் எலும்பில் இணைக்கிறதுக்காக 6 ஆணியை என் எலும்பில் அடிச்சிருந்தாங்க. வெளியிருந்து பார்த்தா தெரியும், 6 ஆணி என் வலதுகால் எலும்பில் அடிக்கப்பட்டிருந்துச்சு. உள்ளே 2 ஆணி சொருகப்பட்டிருந்துச்சு. என் காலை என்னுடைய மனைவி என் மகளை தொடும் பொழுது அவ்வளோ வலிக்கும். காலை அசைக்க முடியாதுங்க. காலை அது என பலர் என்னுடைய உதவினால் நான் நகல முடியும். அந்த சூழ்நிலையிலும் எனக்கு நிறைய ஃபோன் கால் வரும், ஜெபக்குறிப்பு அனுப்புவோம், ஜெபக்குறிப்பு ஜெபிங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் என்னை ஜெபிக்க வைத்தார். அநேக சாட்சியாக கர்த்தர் எழுப்ப வைத்தார். அதோடு மாத்திரமல்ல, அப்படிப்பட்ட நாட்களில் தான் 3 நாட்கள் உடையார்குளம் கிராமத்தில் எனக்கு நற்செய்தி கூட்டம். என் காலை அசைக்கவே முடியாது. அந்த நாட்கள் எப்படி நாம் செய்வது, ஊழி செய்ய முடியாது என்று சொல்லி அங்கே இருந்த குருவானும் சொல்லிவிட்டார்கள். அங்கிருந்த சபை ஊழியர் என்னை பார்த்து சொன்ன வாலிபு தம்பி சொன்னாங்க, இந்த சார் இந்த நிலைமையில் காலில் என்ன இருக்குது, பெரிய ராடு அடிச்சிருக்கிறாங்க, 8 ஆணி சொல்லி இருக்கு, இந்த சார் எப்படி வருவாங்க என்ற நம்புவதற்கு எதுவல்லாத சூழ்நிலையை என்னை பார்த்துட்டு கடந்து போனாங்க. நான் அருமையான சாருக்கு கால் பண்ணேன், சார் ஏது நடக்கணும் சரி, நான் அந்த நற்செய்தி கொடுத்து வருவேன், கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இவங்களும் சார் பாட்டு ஒர்ஷிப் எடுப்பாங்க, மறுபடியும் கீபோர்டு மற்ற பேடு எல்லா டீமும் வந்து வருவாங்க. ஆனால் டாக்டர் சந்திக்கிறேன், டாக்டர் போய் கேட்கேன், டாக்டர் இந்த காலில் இருக்கிற ராடை ரிமூவ் பண்ணுங்க டாக்டர். அவர் சொன்னார், தம்பி இப்போ இந்த ராடை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா முட்டில் இருக்கிற சரட்டை அதை நொறுங்கிரும், வாழ்க்கை முழுவதும் நீ நடக்க முடியாமல் போயிடும். ஸோ நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், ராடை ரிமூவ் பண்ண மாட்டோம், சில மாதங்கள் ஆகட்டும் போய்விடு என்று சொல்லிவிட்டார்கள். எனக்கு உள்ளத்தில் சோர்வு இருந்தாலும் கர்த்தர் எனக்கு கொடுத்த விசுவாசத்தை பலப்படுத்த ஆரம்பித்தேன். அதே 2023 வருடம் அக்டோபர் மாதம் வருகிறது. எனக்கு ஆக்சிடென்ட் 2023 ஜூலை 26. என் ஊழியம் அக்டோபர் 1ஆம் தேதி. என்னோட நண்பன், உயிர் நண்பனாக இருக்கிற இன்றைக்கும் அவனுடைய காரில் பின்னாடி என்னை படுக்க வைத்து என்னை கொண்டு வருகிறான். அந்த உடையார்குளம் கிராமத்தில் அவனை கொண்டு வந்து என்னை மற்ற நிறைய காரியங்களை வைத்து அந்த சர்ச்சுடைய அந்த மண்டபத்தில் என்னை அமர வைத்தார்கள். 6 சேர் 4-5 சேர் போட்டு அந்த சேருக்கு மேலே என்னை உட்கார வச்சு அங்கங்கே நிறைய பலகை நிறைய தலைகளை வச்சு உட்கார வச்சாங்க. ஏன்னா என்னால் அசைக்க முடியாத கால். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அதில் உட்கார்ந்து கொள்ளவும் கர்த்தருடைய வார்த்தையை 3 நாட்கள் பிரசங்கிப்பதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தாருங்க. நிற்க முடியாது, நடக்க முடியாது, எந்திரிக்க முடியாது. ஆனாலும் என் ஆண்டுடைய வார்த்தையை நான் பிரசங்கிக்காரன். என்ன தெரியுமா, என் ஆண்டவர் வச்ச நம்பிக்கை. அதோடு மாத்திரமல்ல, அதே அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி ஏரலில் வச்சு ஏரல் வட்டார எழுப்பல் ஜெப ஐக்கியம் நடத்தக்கூடிய ஒரு உபவாச கூட்டத்தில் நான் அது வார்த்தை பேச வேண்டும். சரி என்று நானும் என் நண்பனும் அதே போல் போய் அந்த மண்டபம் நிற்கிறோம். 21 ஸ்டெப்பு ஏறணும் மண்டபத்துக்கு ஏறுறதுக்கு. அந்த மண்டபத்தில் செய்தி கொடுக்க வேண்டிய இடத்துக்கு ஏறுறதுக்கு எத்தனை ஸ்டெப் ஏறணும், 21 ஸ்டெப்பு ஏறணும். சொந்த வீட்டில் ஒரு ஸ்டெப் கூட ஏற முடியாது. எனக்கு என்ன செய்வதுன்னு தெரியலை. கர்த்தாவே என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி நான் ஆண்டவரை நோக்கி சொல்லிட்டு அந்த 21 ஸ்டெப்பையும் ஏறி செல்வதற்கும் இறங்கி வருவதற்கும் அங்கே அமர்ந்திருந்த 5.5 மணி நேரம் ஊழியம் செய்யும்போது என் கால் பயங்கரமாக வீங்கிட்டு எப்படி இறங்குவோங்கிற ஒரு பயத்தில் இறங்கினாலும் கர்த்தனை
திரும்ப கொண்டு வந்தார். இங்கே நம்ம வாழ்க்கையில் சில சமயங்கள் எதிராகத்தான் இருக்கும். அந்த எதிராக இருக்கிற சூழ்நிலையிலே கர்த்தருக்காய் நின்று பாருங்கள். உங்களை குறித்த தரிசனம், உங்களுக்கு வர வேண்டிய நன்மை அது தாமதிப்பது இல்லை. அதுதான் விசுவாசம். நம்புவதற்கு ஏதுவல்லாத சூழ்நிலையில் ஒரு மனிதன் கர்த்தரை நம்பும் பொழுது அது விசுவாசத்தின் மூலமாக பெரிய அற்புதம் நடக்கும். விசுவாசத்தினால் எதனா வரும் தெரியுமா? நடக்காத காரியம் நடக்குங்க விசுவாசிக்கும் போது. முடியாத காரியம் முடியுங்க. இல்லாத காரியம் விசுவாசம் உருவாக்கப்படும். ஒரு சாட்சி நான் கேட்டேன் ஒரு செய்தியில். ஒரு வெளிநாட்டிலே ஒரு பிரபலமான ஒரு ஊழியக்காரர் இருந்தாராம். அவர் எப்பேற்பட்ட வியாதியஸ்தருக்கு ஜெபம் பண்ணாலும் வியாதி சுகமடையுமா? எப்பேற்பட்ட வியாதியஸ்தருக்கு ஜெபம் சுகமடையுமா? இங்கே ஒரு தாயார் தன்னுடைய மகனை கொண்டு வந்திருக்கிறாங்க. 9 வயது தன்னுடைய குழந்தை. அந்த குழந்தைக்கு இடுப்பில் எலும்பில்லை. அதனால் 9 வயது வரைக்கும் அந்த குழந்தை நடக்காத குழந்தை. அந்த குழந்தையை கொண்டு வந்துட்டு இந்த ஊழியக்காரர் ஜெபம் பண்ண வந்திருக்கிறார். அப்போ இந்த ஊழியக்காரர் சொன்னாராம், உன் குழந்தைக்கு எதுக்காக நான் ஜெபம்னு கேட்டாராம். இந்த அம்மா சொன்னாங்களே, என் குழந்தை 9 வயசு வரைக்கும் நடக்கலை. ஏன் நடக்கலைன்னா அவனுக்கு இடுப்பில் ஒரு எலும்பு இல்லை, நடக்க முடியல. உடனே ஊழியக்காரர் சொன்னாராம், நான் நிறைய பேருக்கு ஜெபம் இருக்கிறேன், நிறைய அற்புதம் நடந்து உண்மை. ஆனால் இல்லாத ஒன்றுக்கு நீங்கள் ஜெபம் பண்ண சொல்கிறீங்க, நான் எப்படி ஜெபம் பண்ணணும்? இந்த அம்மா சொன்னாங்களாம், நான் ஒன்றும் உங்களை நம்பலை, ஊழியக்காரனை உங்களை நான் நம்பலை, நான் இயேசுவை நம்புகிறேன்னு சொன்ன பொழுது அந்த ஊழியக்காரர் கொஞ்சம் ஷேம் ஆயிட்டு, வெக்கம் வந்துட்டு. சரின்னு சொல்லி ஊழியக்காரு அந்த பையனுக்காக கால் சுகத்துக்காக ஜபிக்கலை, சாதாரண ஒரு ஜெபம் பண்ணி அனுப்பிட்டார். அந்த குழந்தையை அந்த தாயானவள் வீட்டில் கொண்டு படுக்கையில் போட்டு படுக்க வச்சாச்சு. அடுத்த நாள் காலையில் இந்த அம்மா சமையல் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது 9 வருடம் நடக்க முடியாத அந்த தம்பி நடந்து வந்து மம்மி என்று அழைக்கிறானாம். அந்த தாய் திரும்பி பார்த்து ஆச்சரியப்பட்டாள். காரணம் என்ன தெரியுமா? அந்த தாயானவள் இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் ஒரு பெரிய காரியத்தை கொண்டு வந்தது. நடக்காத காரியம் உங்க வாழ்க்கை நடக்கணும், முடியாத காரியம் உங்க வாழ்க்கையில் முடியணும், இல்லாத காரியம் உங்க வாழ்க்கையில் உருவாகணும். அப்படின்னா நீங்க ஊழியக்காரர் நம்பாதீங்க, மனுஷன் நம்பாதீங்க, கிறிஸ்துவாகிய இயேசுவை நம்பி பாருங்க, நிச்சயம் நடக்கும். அதுதாங்க விசுவாசத்தினுடைய மகிமை. முதல் காரியம் அடங்கி இருக்க வேண்டும், 2வது காரியம் காத்திருக்க வேண்டும், 3வது காரியம் விசுவாசமாக இருக்க வேண்டும், 4வது ஒரு காரியம் வாசிங்க எபிரேயர் 12:14. எபிரேயர் 12:14. போதும். 4வது காரியம் பரிசுத்தமாயிரு, அடங்கியிரு, காத்திரு, விசுவாசம் உள்ளவனாயிரு, பரிசுத்தம் உள்ளவனாயிரு. இந்த பரிசுத்தம் தான் நம்ம வாழ்க்கையில தேவன் நமக்கு தர வேண்டிய நன்மையை கிட்ட கொண்டு வரும். எரேமியா 5:25 சொல்லுகிறது, உங்களுக்கு வர வேண்டிய நன்மையை உங்கள் பாவத்தின் நிமித்தம் தடுக்கப்படுகிறது. ஐயா, உங்க வாழ்க்கையில் வர வேண்டிய ஒரு ஆசீர்வாதம் உங்கள் பாவத்தின் நிமித்தமே அது தடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே நம்ம வாழ்க்கையில் தேவன் நம்மை குறித்த தரிசனம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் தேவனுக்கு முன்பதாக நாம் எப்படி வாழ வேண்டும்? பரிசுத்தமாய் வாழ வேண்டும், தெய்வ பயத்தோடு வாழ வேண்டும். இங்கே ஒரு மனிதனை பார்க்க முடிகிறது. அந்த மனிதன் பேர் யோசேப்பு. இந்த யோசேப்பை குறித்த ஒரு பெரிய தரிசனத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருந்தார். உன்னோடு பிறந்தவர்கள், உன்னை பெற்றவர்கள் எல்லாரும் உன்னை வணங்குவார்கள், நீ உயர்த்தப்படுவாய் என்கிற ஒரு பெரிய தரிசனத்தை ஆண்டவர் யோசேப்பு கொடுத்திருந்தார். உண்மை. ஆனால் இன்றைக்கு யோசேப்பின் வாழ்க்கை எப்படி இருக்குது? அப்பாவினுடைய அன்பை இழந்து போனான். அண்ணன்மார் அவனை பகைத்தார்கள், அவனை கிணற்றுகள் தள்ளினார்கள், கொலை செய்யும்படி முயற்சித்தார்கள், அடிமையை விற்று போட்டார்கள். இந்த நிலைமையிலையும் யோசேப்பு ஒரு பெரிய காரியம் வந்துச்சு. என்ன தெரியுமா? இந்த வாலிப நாட்களில் வரக்கூடிய ஒரு பெரிய காரியம் அவனை நேரடியாக வந்து சந்திச்சு, பார்வோனின் மனைவி இவனை தவறான ஒரு காரியத்தை அழைத்த பொழுது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் தேவனுக்கு விரோதமாய் இப்படிப்பட்ட பாவத்தை நான் செய்வது எப்படி? ஐயா, வாழ்க்கையில் போராட்டம், பிரச்சனை, இழப்பு, நெருக்கடி, வேதனை, ஆனாலும் யோசேப்பு பரிசுத்தத்தை காத்து கொண்டான்.
ஆகவே தான் யோசேப்பின் வாழ்க்கையில் யோசேப்பை குறித்த தரிசனம் நிறைவேறினது. ஆதிய 41:40 வாசித்து பாருங்கள். ஆண்டவர் அவனை அதிபதியாய் மாற்றினார். ஐயா, அந்த தேசத்துக்குள் யோசேப்பு செல்லும் பொழுது அடிமை, அதே தேசத்துக்குள் யோசேப்பு இன்றைக்கு அதிபதி. பரிசுத்தம் அதுதான் தரிசனத்தை நிறைவேற்றும். தெய்வ பயத்தோடு வாழ்ந்த ஒரு தெய்வ மனிதன் இந்த யோசேப்பு. தெய்வ பயம் என்றால் என்ன? தெய்வ பயம் என்றால் என்ன? பரிசுத்தம் என்றால் என்ன? நம்ம எல்லாரும் யார் தெரியுமா? நம்ம எல்லாம் நிறைய இடத்துல வேஷம் போடுறோம். அதான் நமக்கு வேதக்காரன் சொல்லி வச்சிருக்காங்கன்னு எங்கள் அப்பா கேவலமாக பேசுகிற நாட்கள் உண்டு. ஏன்னா நம்ம வெளியே நான் ஊழியக்காரன், நான் இப்படி வருவேன், நான் கிறிஸ்தவங்க இப்படி தான் இருப்பேன்னு வெளியே வேஷம் போடுறோம். உள்ளத்துக்குள்ளே பரிசுத்தம் காணப்படுதான்? ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க, மனுஷன் பூமியில் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை கணக்கு கொடுக்கணும். வீணாய் பேசிக்கொண்டு ஒவ்வொரு வார்த்தைக்கு கணக்கு கொடுத்தே ஆகணும். தப்ப முடியாது. இன்னைக்கு ஒருத்தர் தெரியும், ஒருத்தர் அற்பமாக பேசுகிறோம், குற்றம் சாட்டுறோம், குறை சொல்கிறோம். ஐயா, பரலோகம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்குது. நம்ம நினைக்கிறோம் நம்ம பேச யாருக்கு தெரியும்? யார் கேட்டா? என் கர்த்தர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். ஒன்னே ஒன்று சொல்லட்டுமா? இன்னைக்கு நம்ம பயப்படுறது யாருக்கெல்லாம் பயப்படுறோம்? ஊழியக்காரங்க பயப்படுறோம். நம்ம வீட்டுக்கு திடீர்னு ஊழியக்காரர் வந்தார்னா வீட்டில் ஓடுற டிவி போட்டி ஆஃப் பண்ணுறோம். நம்ம வீட்டை ஒழுங்குபடுது. ஏன்னா ஐயா வந்திருக்காங்க, சபை ஊழியர் வராங்க வந்திருக்காங்க, இல்லை ஊழியக்காரங்க வந்திருக்காங்க, இவங்க நம்மளை தப்பாக நினைக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம இடத்த சுத்தப்படுத்துகிறோம். ஓகேயா? இது ஒரு பயம். ஒரு இடத்துல கேமரா இருக்குது, இங்கே கூட கேமரா இருக்குது. இந்த கேமரா பார்த்து ஒரு பயம். ஏன்னா இந்த கேமரா எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கும். என்ன தப்பு பண்ணாலும் இந்த கேமராவுக்கு தெரியும். ஸோ ஏதோ ஒரு நிகழ்வு நடந்தால் கண்டிப்பாக கேமராவில் மாற்றப்பட்டிருக்க அந்த மெமரி கார்டை எடுத்து லேப்டாப்பில் போட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துருவாங்க. ஸோ நம்ம நடக்கை பேச்சு எப்படி இருக்கும்? அடக்கம் ஒடுக்கம். ஏன்னா அங்கே என்ன இருக்குது? சிசிடிவி கேமரா இருக்குது. கேமரா பயப்படுறோம். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய உங்களையும் என்னையும் கண்காணிப்பதற்காக பரலோகம் ஒரு கேமரா அனுப்பியிருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்களையும் என்னையும் கண்காணித்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு பரலோகம் ஒரு கேமரா அனுப்பிச்சிருக்கு. அந்த கேமரா நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதான் பிரச்சனை. இப்போவும் அந்த கேமரா என்னையும் ரெக்கார்ட் பண்ணுது, உங்க ரெக்கார்ட் பண்ணுது. நான் என்ன பேசுகிறேன், என்ன செய்ய ரெக்கார்ட் பண்ணோம். ஆனால் அந்த கேமராட்ட என்ன ஒரு ரகசியம் தெரியுமா? நான் என்ன யோசிக்கிறேன் அதை ரெக்கார்ட் பண்ணிடும். இந்த பரலோகம் அனுப்புகிற கேமராட்ட 3 குணாதிசயம் இருக்குது. ஒன்று என்னென்னா, நம்ம என்ன செய்கிறோம் அதை ரெக்கார்ட் பண்ணிடும், என்ன பேசுகிறோம் ரெக்கார்ட் பண்ணிடும், என்ன யோசிக்கிறோமோ அதையும் ரெக்கார்ட் பண்ணிடும். அதை விட என்ன தெரியுமா? இப்போ சர்ச்சில் மாட்டுற இந்த கேமராவில் மெமரி கார்டை உடைச்சிடலாம், அதில் ஃபைலை டெலிட் பண்ணிடலாம். ஆனால் ஹெவன் பரலோகத்தில் இருந்து அனுப்புகிறான ஒரு கேமரா, அந்த ரெக்கார்டெலாம் அழிக்கவே முடியாதுங்க. அதான் பைபிள் ஞாபக புஸ்தகம் ஒன்று இருக்கிறது, அதாங்க மெமரி கார்டு. பரலோகம் உங்கள் ஒவ்வொரு நேராக ஒரு கேமரா வச்சுருக்கு. அந்த கேமரா கண்ணுக்கு தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு தெரியும். அது 3 விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணும், கேப்சர் பண்ணும், அழிக்க முடியாது. இந்த ஒரு உணர்வு யாருக்கு இருந்து தெரியுமா? யோசேப்புக்கு இருந்துச்சு. அதான் தெய்வ பயம். யோசேப்பு சொன்னா, அவ சொல்ற பார்வோன் மனைவி, இந்த ரூமுக்குள்ள நீனும் நானும் இருக்கோம், தவறு செய்ய வா. இல்லை, உன்னையும் என்னையும் கண்காணிக்கிற தெய்வம் எங்கே இருக்கிறார்? அந்த தெய்வத்துக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அந்த பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்ததுனால தான் யோசேப்பை குறித்த தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். என்னுடைய வாலிப நாட்கள் எனக்கு இருந்த ஒரே ஒரு ஆசை. என்ன ஆசை அப்படின்னா, என் ஜெப அறையிலே இயேசுவை பார்க்கணும். யார் இயேசுவை பார்க்க முடியும்? உள்ளத்தில் பரிசுத்தம் இருந்தால் தான் இயேசுவை பார்க்க முடியும். ஆகவே தேவ சமூகத்தில் நான் காத்திருந்தேன், என்னை அர்ப்பணித்தேன். என் ஆசையை கர்த்தர் நிறைவேற்றினார். தேவ சமூகத்தில் பரிசுத்தம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி காத்திருந்து பரிசுத்தமை வாழ அர்ப்பணித்த நாட்களிலே தேவனை முகமுகமாய் தரிசிக்கிற கிருபையை, பாக்கியத்தை என் ஆண்டவர் வாலிப வயதில் கொடுத்தார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பரிசுத்தம் தேவ தரிசனத்தை நிச்சயம் நிறைவேற்றும். பாவம் தேவ தரிசனத்தை தடுத்து நிறுத்தும். இதான் ரகசியம். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நன்மை வராமல் இருக்குன்னா அதுக்கு காரணம் பாவம். சிலருடைய வாழ்க்கையில் வியாதிக்கு காரணம் பாவங்க. சில வாழ்க்கையில் சில நன்மை வராமல் இருக்கிற காரணம் பாவம். இந்த பாவத்தை விட்டு வெளியே வந்து பாருங்க, பரிசுத்தத்தை உங்க ஒப்பு கொடுத்து பாருங்க, நிச்சயமாக அது தாமதிப்பது இல்லை. கடைசியாக 1 பேதுரு 5 அதிகாரம் 7-8 வாசிங்க.
8 வாசிங்க. இல்லை 8. ஓகே போதும். புத்தி உள்ளவனாயிரு, அடங்கியிரு, காத்திரு, விசுவாசம் உள்ளவனாயிரு, பரிசுத்த உள்ளவனாயிரு. 5வதாக புத்தி உள்ளவனாயிரு. அப்போ இந்த தாவீதை குறித்த தரிசனம் நிறைவேற்றுவதற்கு அவர் எப்படி இருந்தார்? புத்திமானாயிருந்தார். ஐயா, சவுல் ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறான். ஆனால் இந்த தாவீதுக்கு தான் ராஜா என்கிற அடுத்த காரியம் கொடுக்கப்பட்டுச்சு. அதை நிறைவேற்றுவதற்கு இந்த தாவீது எப்படி இருந்தான்? புத்திமானாய் நடந்தான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாமல் போனதுக்கு காரணம் நாம் புத்தியினமாய் நடந்து கொண்டோம். நம்மகிட்ட நிறைய புத்தியினமாய் நடந்து கொண்டதுனால தான் சபைக்குள்ள, குடும்பங்களுக்குள்ள, தனிப்பட்ட வாழ்வுக்குள்ள நம்மை குறித்த தரிசனம் இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறது. நாம் புத்திமானாய் இருக்கணும். சகேரியா நாட்களிலே அவன் புத்திமானாய் இருந்து கர்த்தரை தேடினான். அதான் புத்தி. இன்னைக்கு எதை தேடுறோம்? நைட்டு படுக்கும்போது எதை தேடுறோம்? செல்ஃபோனை தேடுறோம். கால் எந்திரிச்சு எதை தேடுறோம்? செல்ஃபோனை தேடுறோம். தேடி என்ன பண்ணுறோம்? பைபிளை புரட்டி வாசிக்க வேண்டிய நம்ம என்ன பண்ணுறோம்? செல்ஃபோனில் யூடியூப் பேஜை ஓப்பன் பண்ணி அதில் வரக்கூடிய ஷார்ட்ஸு, ரீல்ஸு அப்படின்னு சொல்லி செஞ்சுருக்கிறோம், புரட்டிகிட்டே இருக்கோம். நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? புத்தியீனமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால் நமக்கு வர வேண்டிய நிறைய ஆசீர்வாதங்கள் தடுக்கப்படுகிறது. தேவ ஜனமே, ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கார்? புத்தியை கொடுத்திருக்கிறார். என்ன புத்தி? கர்த்தரை தேடு, கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்திரு. அந்த புத்திமானாய் நடந்து கொள்ளும் பொழுது தேவ தரிசனம் அது தாமதிக்காது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் தப்பு பண்ணிட்டு புத்தியனமாய் நடந்து விட்டுட்டு ஆண்டவரை கைவிட்டார், ஆண்டவரை மறந்தார். நோ, அப்படி அல்ல. நாம் புத்தியாய் நடப்போம் என்று சொன்னால், கருத்தாய் கர்த்தரை தேடுவோம் என்று சொன்னால், நம்ம கொடுக்கப்பட்ட காலங்களில் புத்தியாக இருக்கணும். இது நாட்கள் பொல்லாததுங்க, நாட்கள் பொல்லாதது. ஏன்னா சுருக்கம் முடிச்சிடுறேன். நான் 2004 அப்பாயின்மெண்ட் ஆன பொழுது நான் வேலை பார்த்த ஸ்கூலில் காலையில் ஸ்கூலுக்கு போன உடனே என்ன பண்ணுவோம் தெரியுமா? எங்கள் கையில் இருக்க செல்ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு ஹெட் மாஸ்டர்களை கொடுத்துட்டு கிளாஸ் போகணும். சாயந்தரம் 4 மணிக்கு வரும்போது அவர்கிட்ட செல்லை வாங்கிட்டு வரணும். இன்றைக்கி பிறந்த 2 வயசு 1.5 வயசு குழந்தை கையில் என்ன இருக்குது? செல்ஃபோன் கொடுக்கப்பட்டிருக்குது. ஸ்கூலுக்கு வர பையன் கையில் செல்லோடு வாரான். புரியுதா? செல்லோட வாரான். ஏன்னா காலம் கடைசி காலமும் பொல்லாத காலம் மாறிவிட்டது. எல்லார் கையில் எனக்கு என்ன இருக்குது? செல்ஃபோன். எது இருக்கோ இல்லையோ எல்லாரும் செல்ஃபோனுக்கு என்ன ஆயிட்டாங்க? அடிமை ஆயிட்டாங்க. ஜெபிக்க வேண்டிய நேரத்தை செல்ஃபோன் திருடி விட்டது. வேதங்களை வாசிக்க வேண்டிய நேரத்தை செல்ஃபோன் திருடி விட்டது. எல்லாவற்றையும் இந்த செல்ஃபோன் திருடி விட்டதுனால நம்ம எப்படி வாழ்ந்து விட்டோம்? புத்தியினமாக இருக்கிறோம். ஐயா, நமக்கு காலையும் மாலையும் நல்ல நேரம் கொடுத்துருக்குறாங்க. நல்லா ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரை தேடுங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு ஊழியக்காரன் இருக்கட்டும், இல்லை வேலை பார்க்குற எல்லாரையுமே பிசாசு என்ன பண்ண தெரியுமா? ரொம்ப பிஸியாக வச்சுருக்கான். எல்லாரையும் பாருங்க, நேரம் இல்லை. இப்படி தான் எல்லாரோட வார்த்தை. ஜெபிச்சியா? ஜெபம் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன இல்லை? நேரம் இல்லை. ஆண்டு சொல்லுவார், ஜெபிப்பதற்கு நேரம் இல்லாத உன்னை ஆசீர்வதிப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை என்று அவர் மாற்றுக்கிறதுக்கு. நம்ம சொல்கிறோம், பிரதர் ஜெபிக்க ஆசையாக தான் இருக்குது, ஆனால் ஜெபிக்க நேரம் இல்லை. ஆண்டு சொல்லுவார், உங்களை ஆசீர்வதிக்க எனக்கு ஆசையாக தான் இருக்குது, ஆனால் எனக்கு நேரம் இல்லைன்னு சொன்னால் நம்ம இந்த பூமியில் எப்படி வாழ முடியும்? அதனால தான் புத்தியாய் நடந்து கொள்ள வேண்டும். கொடுக்கப்பட்ட காலங்களையும் சமயங்களையும் சரியாய் பயன்படுத்த வேண்டும். புத்தியாய் நடந்து கொள்ளும் என்று சொன்னால் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள் அது தாமதிப்பது இல்லை. ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்கை ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, கிருபையாய் தந்த இந்த உபவாச நாட்களிலும் தேவனாய கர்த்தர் இந்த ஆண்டினுடைய முதலாவது மாதத்தின் உபவாச கூட்டத்தில் மகனே மகளே, நீ எதிர்பார்க்கிற அந்த ஆசீர்வாதம் அது தாமதிப்பது இல்லை, அது நிச்சயமாய் நிறைவேறும், அதற்காக நீ காத்திருந்து சொல்லி எங்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிற இந்த நல்ல நாளுக்கை ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி தங்களை அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கிற சுவாமி, எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களை இந்த வருடத்துக்குள் என் அன்பு பிள்ளைக்கு அதை கொடுப்பீர் என்று சொல்லி நம்பிக்கையோடு நாங்கள் அடங்கி இருக்கவும், காத்திருக்கவும்,
விசுவாசம் உள்ளவராக இருக்கவும் பரிசுத்தை காத்து கொள்ளவும் புத்தியாய் இருக்கவும் நீர் எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக சுவாமி. உங்கள் சமூகத்தை எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இதோ கண்ணீரோடும் கலக்கத்தோடும் வேதனை வருத்தத்தோடும் மனபாரத்தோடு இந்த வார்த்தையை கேட்டு இப்பொழுது உம்மை நோக்கி பார்க்கிற அன்பு பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக. நெடுங்காலம் காத்திருக்கிற காரியத்தில் ஜீவ விருட்சத்தின் கனியை தந்து என் பிள்ளைகளை மகிழ்ச்சி நிரப்புவீராக. ஆண்டவரே, ஆண்டவரே, சஞ்சலப்பட்ட நாட்களுக்கு இணையாய் என் ஜனங்களை சந்தோஷப்படுத்துவீராக. அது தாமதிக்காதபடிக்கு அது துரிதமாய் நிறைவேறட்டும். ஆண்டவரே, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். ஏற்ற காலத்தில் இது தீவிரமாய் நடப்பிப்பேன், நிறைவேற்று என்ற வார்த்தையின்படி நிறைவேற்றி காத்துக்கொள்ளும் சுவாமி. இன்றைக்கு வந்து ஜெபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவருடைய வாழ்க்கையை எதிர்பார்க்கிற ஒவ்வொரு காரியமும் தாமதிக்காதபடிக்கு ஆண்டவரே, திருமண காரியம் சீக்கிரமாய் கைக்கூடி வருவதாக. கற்பத்தின் கனி இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, அவங்க விரும்புகிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்து ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த திருச்சபை எழுப்பதற்கான உதவி செய்யுங்கப்பா. சபை போதகர் ஐயாவுக்காக, சபை ஊழியருக்காக, சபையில் இருக்கிற அத்தனை நண்பர்களை ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அப்ரோஜன மனிதன் ஆண்டவரே, நீங்க தந்த பலத்தில் அவங்க வார்த்தை பிரசங்கித்திருக்கிறேன். இந்த வார்த்தை கிரியை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.